So welcome friends, we have unit 5 miscellaneous 8th question பார்க்கலாம். So cos a cos x plus b sin x அப்படினு கொடுத்திருக்காங்க. Okay, so first நம்ம இத என்ன எடுத்துக்கிறோம்? Let y equal to அப்படினு எடுத்துக்கிறோம். So let y equal to cos a cos x plus b sin x. Okay, so normal differentiation தான். dy by dx first எடுத்துக்கிறோம். Differentiate with respect to x. So differentiate with respect to x, so dy by dx equal to d by dx of cos a cos x plus b sin x. ஓகே, ஸோ எப்படி பண்ணணும் பாருங்க. இப்போ இது என்ன பண்ணணும், நம்ம டோட்டலாக டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த வேல்யூ டோட்டலாக உங்களுக்கு என்னது இப்போ எக்ஸ்ன்னு எடுத்தோம். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ். ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ். ஓகே, ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் காஸ் எக்ஸோட வேல்யூ என்னது உங்களுக்கு மைனஸ் சைன். ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் காஸ் மைனஸ் சைன் எக்ஸ்ன்றது என்னது உங்களுக்கு டோட்டல் ஏ காஸ் எக்ஸ் பிளஸ் பி சைன் எக்ஸ். ஸோ அகெயின் நம்ம டோட்டலாக என்ன பண்ணியாகணும், ஏ காஸ் எக்ஸ் பிளஸ் பி காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஏ காஸ் எக்ஸ் பிளஸ் பி சைன் எக்ஸ். ஓகே, ஸோ அப்போ மைனஸ் சைன் இன்டூ ஏ காஸ் எக்ஸ் பிளஸ் பி சைன் எக்ஸ். அகெயின் இது நார்மல் டிஃபரன்ஷியேஷன் தான் அந்த இடத்துல உங்களுக்கு. ஸோ மைனஸ் சைன் இன்டூ ஏ காஸ் எக்ஸ் பிளஸ் பி சைன் எக்ஸ் இன்டூ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஏ காஸ் எக்ஸ். ஸோ ஏ இன்ட்டு என்ன உங்களுக்கு காஸ் எக்ஸ் வந்து மைனஸ் சைன் எக்ஸ் பிளஸ் பி இன்டூ சைன் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் காஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இது கூட ஒரு மைனஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். பிகினிங்லேயே மைனஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ இந்த மைனஸ் ஏ சைன் எக்ஸ் என்ன ஆயிரும், எனக்கு பிளஸ் ஏ சைன் எக்ஸ் ஆயிரும். ஸோ அடுத்து இந்த பிளஸ் பி காஸ் எக்ஸ் என்ன ஆயிரும், மைனஸ் பி காஸ் எக்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன இருக்கு, எனக்கு மைனஸ் சைன் இன்டூ ஏ காஸ் எக்ஸ் பிளஸ் பி சைன் எக்ஸ் இருக்கு. ஸோ இந்த வேல்யூ எனக்கு என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். ஆனால் இப்படி இருக்கு எனக்கு மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷன்ல இந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடுச்சுன்னா சைன் ஏ காஸ் எக்ஸ் பிளஸ் பி. ஓகே, சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மைனஸ் ஏ சைன் எக்ஸ் இருக்கும், மைனஸால மல்டிப்ளை பண்ணா பிளஸ் ஏ சைன் எக்ஸ் பிளஸ் பி காஸ் எக்ஸ் மைனஸ் பி காஸ் எக்ஸ் வருது. ஸோ இந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும், ஆனால் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால அப்படியே மல்டிப்ளிகேஷன் வருது. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு டிஒய் பை டிஎக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 9th கொஸ்டின். ஸோ 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா sin x மைனஸ் காஸ் எக்ஸ், sin x மைனஸ் காஸ் எக்ஸ் ஹோல் பவர் sin x மைனஸ் காஸ் எக்ஸ். ஓகே, sin x மைனஸ் காஸ் எக்ஸ் ஹோல் பவர் sin x மைனஸ் காஸ் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கு, ப்ராடக்ட் ஃபங்க்ஷனில் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் முன்னாடி லாகரிதம் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி லெட் y ஈக்குவல் டு sin x minus cos x whole power sin x minus cos x. Okay, so take log on both sides. Take log both sides. அப்ப என்ன ஆயிரும் நமக்கு, log y equal to log sin x minus cos x whole power sin x minus cos x. ஓகே, ஸோ எப்படி வந்துருச்சு நமக்கு log m பவர் n. ஸோ log m பவர் n இஸ் ஈக்குவல் டு n log m. ஸோ nன்றது sin x மைனஸ் cos x log mன்றது அகெயின் sin x மைனஸ் cos x. ஸோ இதுதான் உங்களுக்கு log y. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்டிவ் எக்ஸ். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ண முடியாது, யூவி ஃபார்முலா அப்ளை பண்ணோம். ஸோ யூவி ஃபார்முலா நமக்கு என்னது, sin x மைனஸ் காஸ் எக்ஸ்ன்றது u. ஸோ இந்த பார்ட்டு u, ஸோ இந்த பார்ட்டு v. ஓகே, ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்டிவ் எக்ஸ். ஸோ 1 by y இன்டூ dy by dx. ஸோ d by dx ஆஃப் uv ஃபார்முலா. ஸோ u இன்டூ dv by dx பிளஸ் v இன்டூ du by dx. ஓகே, ஸோ முதல்ல u இன்டூ dv by dx போடலாம். ஸோ u இன்டூ dv by dx. ஸோ d by dx of log sin x minus cos x
u into dv by dx plus v. So v என்றது என்னது log sin x minus cos x v into du by dx. So d by dx of sin x minus cos x. Okay, so ரொம்ப ஈஸி. ஸோ இதை அப்படியே எடுத்துக்கிறோம், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். log sin x minus cos x என்ன பண்ணுறோம், அப்படியே வச்சுக்கிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக. ஸோ ஃபஸ்ட்டு 1 by y into dy by dx லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு, ஈக்குவல் டு ஸோ sin x minus cos x. இப்போ d by dx of logarithm of sin x minus cos x. ஸோ log இது x ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ d by dx of log x equal to 1 by x. ஸோ 1 by sin x minus cos x. ஓகே, ஸோ 1 by sin x minus cos x பண்ணிட்டு அகெயின் நம்ம d by dx of என்ன பண்ணுவோம், sin x minus cos x டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ அகெயின் d by dx of sin x minus cos x டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே ப்ளஸ் logarithm of sin x minus cos x. ஸோ இன்டூ d by dx of sin x minus cos x இருக்கு. ஸோ டைரெக்டாகவே டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ d by dx of sin x minus cosனா sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் cos x. ஸோ cos x ஓட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin x. ஸோ மைனஸ் sin x மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஓகே, சேம் நம்ம அப்படியே இங்கேயும் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். d by dx of sin x. ஸோ sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் என்னது உங்களுக்கு cos. cos x ஓட டிஃபரன்ஷியேஷன் என்ன இங்கே நான் போடுறேன், sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் cos x. cos x ஓட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin x. அப்போ என்ன ஆகிடும், cos x plus sin x வந்துடும். இதுதான் இதோட டிஃபரன்ஷியேஷன். ஸோ டைரெக்டாக இந்த ஸ்டெப் இங்கே எழுதிடலாம். ஸோ இன்டூ cos x plus sin x வந்துடும். ஓகே, இப்போ ஜஸ்ட் சிம்பிளை பண்ணுங்க. ஸோ அப்போ dy by dx equal to, ஸோ dy by dx equal to, ஸோ இந்த y இந்த பக்கம் வந்துடும். ஸோ y இன்டூ என்ன வந்துடும், sin x minus cos x. ஸோ இந்த sin x minus cos x-உம் இந்த sin x minus cos x-உம் கேன்சல் ஆயிடும். அப்போ மீதி என்ன மட்டும் தான் இருக்கும், cos x plus sin x மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த cos x plus sin x இங்கேயும் cos x plus sin x இருக்கு, ஸோ இங்கேயும் cos x plus sin x இருக்கு, நடுவில் ப்ளஸ் இருக்கு. ஸோ ரெண்டுத்துலையுமே இந்த cos x plus sin x மேலே காமனாக எடுத்துடலாம். cos x plus sin x காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன இருக்கும், இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மீதி என்ன மட்டும் தான் இருக்கு, எனக்கு 1 மட்டும் தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் ஏற்கனவே cos x plus sin x காமன் எடுத்தாச்சு, மீதி logarithm of sin x minus cos x. sin x minus cos x. ஓகே, இதுதான் மீதி இருக்கிறது. ஸோ ரெண்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஒய் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், sin x minus cos x, sin x minus cos x whole power sin x minus cos x. ஓகே, ஸோ இன்டூ இந்த ஒய்யோட இந்த வேல்யூஸ் அப்படியே எடுத்து டைரக்டாக எழுத வேண்டியதான். cos x plus sin x into 1 plus log of sin x minus cos x. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 10th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். ஸோ 10th கொஸ்டின் உங்களுக்கு என்னது, x power x plus x power a, x power x plus x power a plus a power x plus a power a. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க, டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் கேர்ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், லெட் y ஈக்குவல் டு எடுத்துக்கிறோம், a power x plus a power y. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே டோட்டலாக நம்ம என்ன பண்ணுறோம், dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஓகே, ஸோ அப்போ dy by dx, இப்போ இந்த x power x மட்டும் நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், இப்போ uன்னு எடுத்துக்கிறேன். ஸோ dy by ஏன் அப்படின்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். dy by dx இதை uன்னு எடுத்துக்கிறதுனால என்ன ஆயிடும், எனக்கு du by dx வந்துடும். ஸோ ப்ளஸ் d by dx of x power a, ரிமைனிங் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ d by dx of a power x plus d by dx of a power
ஓகே ஸோ இது கான்ஸ்டன்ட் டைரெக்டாகவே 0 ஆயிடும் போடலாம் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ இப்போ du by dx இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் du by dx எடுத்துருக்கேன். இது எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்க. ஸோ இப்போ u ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துருக்கேன் எக்ஸ் பவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு லாகரிதம் எடுக்கிறேன். ஸோ log u ஈக்குவல் டு log எக்ஸ் பவர் எக்ஸ்ன்னு வந்துடும். ஸோ அப்போ என்ன வந்துடும் log m பவர் n வந்துடும். ஸோ log m பவர் என்னோட ஃபார்முலா n log m, இதுதான் உங்களுக்கு log u. ஓகே ஸோ log u equal to log m பவர் n. ஸோ log n log m, ஸோ n log m, ஸோ log u equal to இப்போ வந்து என்ன பண்ணுறேன் டிஃபரன்ஷியேட் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ வந்து என்ன பண்ணுறேன் நான் uv ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். இது u இது v. ஓகே ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகுனா 1/u into du by dx equal to u into dv by dx. ஸோ uன்றது x into dv by dx log x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/x plus v இன்றது log x into du by dx x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும் 1 வந்துடும். ஓகே ஸோ x கேன்சல் ஆயிடுச்சுன்னா du by dx equal to இந்த u ஜஸ்ட் அப்படியே அந்த பக்கம் போயிடும். ஸோ u வந்து u ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும் x பவர் x. ஸோ du by dx equal to u into 1 plus log x. ஓகே ஸோ இந்த u ஓட வேல்யூ தான் நமக்கு என்னன்னு தெரியும் x பவர் xன்னு தெரியும். ஓகே ஸோ அப்போ du by dx equal to என்னது x பவர் x into 1 plus log x. ஸோ இது u அப்படின்னா இதோட du by dx என்ன வரும் உங்களுக்கு x பவர் x into 1 plus log. அதை எடுத்து இங்கே எழுதுங்க. ஸோ x பவர் x into 1 plus log x. இதை மட்டும் கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா மற்றெல்லாம் ரொம்ப ஈஸி. ஓகே ஸோ d by dx of x பவர் n. ஸோ x பவர் n nx பவர் n minus 1. ஸோ a x பவர் a minus 1. ஓகே ஸோ நெக்ஸ்ட் d by dx of a பவர் x. ஸோ d by dx of a பவர் x ஓட ஃபார்முலா என்னன்னா உங்களுக்கு a பவர் x log a. ஓகே ஸோ இது வந்து என்னது உங்களுக்கு கான்ஸ்டன்ட். ஸோ டைரெக்டாகவே டிஃபரன்ஷியேட் கான்ஸ்டன்ட் பண்ணும்போது 0 வந்துடும். ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் du by dx. ஓகே ஸோ அப்போ dy by dx equal to ஃபைனல் ஆன்சரே உங்களுக்கு x பவர் x into 1 plus log x. ஃபர்ஸ்ட் இது அப்படியே எடுத்து எழுதிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் a பவர் x a into x பவர் a minus 1 plus a பவர் x into log a. ஸோ இதை கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே தேங்க்யூ.